தனுஷ் அப்பாலாம் ஒரு ஆளா அவரை போய் நம்பிட்டு இருக்க கொளுத்தி போட்ட பிரபல டைரக்டர் கடுப்பாகிற டி ஃபேமிலி. தர்மதுரை மாமனிதன் மாதிரியான உணர்ச்சி பிழம்பான படைப்புகளுக்கு சொந்தக்காரர் சீனு ராமசாமி. அவரோட ரீசெண்டான படமான கோழிப்பண்ணை செல்லதுரை படம் தியேட்டர்ஸ்ல சமாடி வாங்குச்சு. ஒரு வழியா ஓடிடில ரிலீஸ் ஆகி 4 காசு பார்த்துட்டு இருக்க நிலையில டைரக்டர் கரு பழனியப்பனோட பதிவு அதுக்கு வேட்டு வச்சிருக்கு. இந்த படத்தை விமர்சனம் பண்ணிருக்கிற கரு பழனியப்பன் தன்னோட Facebook பேஜ்ல போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதுல சீனு ராமசாமி என்கிட்ட, அண்ணே கோழிப்பண்ணை செல்லதுரை படம் பார்க்கலையா, பார்த்துட்டு 4 வரி நல்லதா Facebookல எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உங்களோட கோழிப்பண்ணை செல்லதுரை படம் தியேட்டர் வெளியிட்டப்பவே வெற்றி பெறல அப்படின்னும் ஓடிடி தளங்கள்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பலரும் அவங்கள பாராட்டுறாங்க. ஆனா கோழிப்பண்ணை செல்லதுரை மாதிரி குறைகளோட கூடிய படைப்பை கோபுரத்தின் மேல வச்சு ஒருத்தர் பாராட்டுறது அப்படின்றது அவரோட பண்பை காட்டுது. அதை நமக்குரியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏத்துக்கிறது மாதிரி நம்மளோட பயணத்தை தடை பண்ணும். நடிப்போட அசுரன் தனுஷோட அப்பா டைரக்டர் கஸ்தூரி ராஜா அப்படின்ற அடைமொழிகளோட அவங்க கஸ்தூரி ராஜா தங்களுக்கு எழுதின பாராட்ட பகிர்ந்திருந்தீங்க. நல்லது, மகிழ்ச்சி. தனக்கு அடுத்த தலைமுறை டைரக்டர்கள்ல மேல் கஸ்தூரி ராஜா காட்டுற அன்புதான் அது. இதனால என்ன நன்மை விளையும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை படங்களுக்கு மேலா சிறந்த படைப்பையும் அதுக்கு மேலான வெற்றியும் உங்களோட அடுத்த படம் அடையட்டும் அப்படின்னு கரு பழனியப்பன் விமர்சிச்சிருக்கார். இதை பார்த்துட்டு சிலர் தனுஷ் அப்பா கஸ்தூரி ராஜாவெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு அவர் வைக்கிற ஐஸ்ல ஏமாந்துடாத சீனும் அப்படின்னு உங்களை எச்சரிக்கிறாரு பழனி, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு கொளுத்தி போட்டிருந்தாங்க. இதனால கோடம்பாக்கம் ஏரியாவே சூடாச்சு. கரு பழனியப்பனோட பதிவுக்கு டைரக்டர் சீனு ராமசாமியும் பதில் சொல்றப்போ, ஏர்லி மார்னிங் காஃபி குடிக்கிறப்போ ஒரு இடத்துல எதேச்சியா மீட் பண்றப்பெல்லாம் என்னோட படத்தை பத்தி உங்களை நல்லபடியா 4 வார்த்தை எழுதுறபடி நான் கேட்டேன். இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து உங்களை மாதிரியான பிரபலங்கள் கிட்ட கேட்பேன். தங்களோட புகழ் வாய்ந்த சொற்கள்ல எத்தனை எளியோனோட படத்துல இருக்கிற குறைகள் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டு அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட அபிமானிகள் இந்த படத்தை இன்னும் கொண்டாடுவாங்க. புதுசா யாராவது நடிக்கிறப்போ இந்த மாதிரியான படங்கள் இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்தியன் லெவல்ல புகழ் பெறது இன்னைக்கு இருக்கிற இணைய உலகில சாத்தியமாகுது. அடுத்து என்னோட 10வது படத்தோட பூஜைக்கு உங்களை கூப்பிட்டு வாழ்த்தும் பெறுவேன். உங்களை மாதிரியான ஆட்களோட பதிவுகளாலும் மூத்த படைப்பாளிகளோட ஆசைகளாலும் முன் அறிமுகமில்லாத மக்களோட பதிவுகள் அண்ட் வாய்மொழி வழியா கோழிப்பண்ணை செல்லதுரை 10 கோடி பிளஸ் நிமிடங்கள் கடந்து முன்னேறி சொல்றது மகிழ்ச்சி அப்படின்னு சீனு ராமசாமி பதில் சொல்லியிருக்காரு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க இதுக்கிடையில தேவையில்லாம என்னையே அசிங்கப்படுத்தினீங்கடா அப்படின்னு மண்டை காஞ்சிருக்காரு கஸ்தூரி ராஜா. இந்த விவகாரம் தனுஷ் காதுக்கு போக தேவையில்லாம நம்மள தொடர்ந்து தாக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்களா. இதனால டி ஃபேமிலி சம காண்டா இருக்காங்களா.